டிட்வா புயலுக்கு பின்னர் நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். நுவரெலியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளோடு இன்று டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. டிட்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகளை குறித்து அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கோரினார். நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். அதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள், வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் புனரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார். கிரகரி வாவியின் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவை வழங்கும் பொறுப்பை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்தார். நுவரெலியா மாவட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. சீரற்ற காலநிலையால் கொத்மலை நீர்த்தேக்கம் தொடர்பாக நாட்டில் பரவலாக பேசப்படும் கருத்துக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கேட்டறிந்தார். கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு கடந்த 27ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிகளவு நீர் கிடைத்ததாகவும் கொத்மலை அணையை பாதுகாக்கும் நோக்கில் வழமையான முறைப்படி அறிவியல் பூர்வமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். நுவரெலியா மாவட்டத்தில் 4700 ஏக்கர் நெல் வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் 500 ஏக்கர் வயல் நிலங்கள் தவிர ஏனைய நெல் வயல் நிலங்களில் பெரும்பகுதியில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஆராய்ந்தார். சட்டவிரோத கட்டடங்கள், கால்வாய்கள் குறுக்கியதாக மாறியிருப்பது மற்றும் கிரகரி வாவியின் மதகை அகலமாக்காமை என்பனவே இதற்கு காரணமாக அமைந்ததாக அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். இதற்கு தீர்வாக கிரகரி வாவியின் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு ஒப்படைக்கவும், பொருளாதார செயற்பாடுகளை நகர சபையின் கீழ் மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நுவரெலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தினார். நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி விநியோகத்தில் எந்த பற்றாக்குறையும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். டிட்வா சூறாவளியில் நுவரெலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆராய்வதற்கும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்கான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் 1421 ஹெக்டேயர் காய்கறி பயிற்சிகள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பயிர்கள் சேதமடைந்ததால் நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடை சுமார் 25% குறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். நுவரெலியா மாவட்டத்திற்கு நாளாந்த காய்கறி விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ள போதும் நாளாந்த கேள்வியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் பரப்பப்படும் தவறான செய்தியே இதற்கு காரணம் என்றும் அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் மேலும் சுட்டிக்காட்டினர்.
அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா மற்றும் பதுளை மக்கள் தொடர்பான தகவல்களையும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள நுவரெலியா சினிசிட்டா மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்திற்கு இன்று 8ஆம் தேதி பிற்பகல் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த மக்கள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ரெந்தபொல பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி குறித்தும் ஆராய்ந்தார். டிட்வா புயலின் அனர்த்தத்திற்கு பின்னர் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய தலைமையில் அபிவிருத்தி குழு கூட்டங்களை முன்னின்று நடத்தி மக்கள் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்காக துரித நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறித்த தகவல்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு நமக்கு தெரியப்படுத்தியுள்ளது.